லாஸ்ட் 1 இயர்ல இந்த கம்பெனி 2400% ஆஃப் ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. இந்த கம்பெனி நேம் பிஜிடிஎல். இது வந்து ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் ஸ்பிளிட் அண்ட் போனஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் டிசம்பர் 26 அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ யாரெல்லாம் இந்த கம்பெனி ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணீங்களோ அவங்களுக்கு வந்து இந்த ஸ்டாக்ஸ் வந்து எலிஜிபிள். இப்போ வந்து இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணிருக்காங்க ட்ரேடிங்ல. இப்போ வாங்க முடியாது. சோ ஸ்டாக் ஸ்பிளிட் வந்து பாத்தீங்கன்னா 1 ஷேர் ஹெல்ப் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10வது ஸ்பிளிட் ஆகும். போனஸ் வந்து எவ்ரி 10 ஷேருக்கு உங்களுக்கு 8 போனஸ் ஷேர் கிடைக்கும். சோ இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெனிஃபிட் தான். பிளஸ் இந்த கம்பெனி வந்து லாஸ்ட் 1 இயர்ல ரொம்ப சூப்பராவே ரிட்டர்ன் கொடுத்திருந்தது. சோ யாரெல்லாம் வந்து ப்ராஃபிட்ஸ் ஆல்ரெடி புக் பண்ணிருக்கீங்க ஹோல்ட் பண்ணிருக்கீங்களோ கமெண்ட் பண்ணுங்க. சோ என்கிட்ட வந்து 19 குவான்டிட்டிஸ் இருக்கு. சோ நானும் வந்து இந்த கம்பெனிக்கு ஸ்டாக் ஸ்பிளிட் அண்ட் போனஸ்க்கு எலிஜிபிள். பார்ப்போம் எந்த அளவுக்கு என்னோட போர்ட்ஃபோலியோ நடக்குது அப்கமிங் டேஸ்ல. சோ ஐபிஓல நம்ம ஐபிஓ நமக்கு அலாட்மெண்ட் கிடைச்சிருந்தது இல்லைங்களா, அது வந்து நான் இன்னைக்கு செல் பண்ணிட்டேன். சோ 294ல செல் பண்ணேன். இப்போ வந்து 290.55 கிட்டத்தட்ட நான் செல் பண்ணதுல இருந்து 3.5 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆயிருக்கு. இது ஒரு நல்ல ப்ராஃபிட் தான். ஆல்மோஸ்ட் நமக்கு கிடைச்சதுலேயே 100% ரிட்டர்ன் கிடைச்சிருச்சு லிஸ்டிங்லேயே. அண்ட் இப்போ வந்து ப்ராஃபிட் புக்கிங் போறதுனால நான் செல் பண்ணியாச்சு. அண்ட் நேத்து வந்து நான் வந்து ஐபிஓஸ்ல ஒன்று ப்ரிஃபர் பண்ணியிருந்தேன், யூனிமேக் ஏரோஸ்பேஸ். ஸோ இதுக்கு வந்து 14,000 இருந்தால் போதும். அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்ட்ஸ் லாஸ்ட் 2022 இருந்து பார்த்தேன். ப்ராஃபிட்ஸோ அண்ட் அவங்களுடைய ரெவன்யூ ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அதனால பார்ப்போம், லக் இருந்து நம்மளுக்கு கிடைச்சதுன்னா ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். என்ஜாய் பண்ணலாம் நம்மளும் இந்த ஐபிஓல ப்ராஃபிட்ஸ். ஸோ